10th standard பசங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முழிச்சுக்கோங்க. this is your warning video. இவ்வளோ நாள் மிட் டேர்ம் எக்ஸாம் வரைக்கும் ஓகே நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்க அந்த மாதிரி படிக்க கூடாது. ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம் நீங்க பப்ளிக் எக்ஸாமோட ஒரு ஸ்மால் ஸ்டெப்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸா எடுத்து படிக்கணும். என்ன மேம் இவ்வளோ சீரியஸா பேசுறீங்க? ஆமாண்டா பசங்களா, பிகாஸ் இந்த குவார்டர்லி எக்ஸாம் நீங்க சீரியஸா எடுத்து படிச்சாதான் பப்ளிக் எக்ஸாம்ல உங்களால 495+ எடுக்க முடியும். மேம் நான் குவார்டர்லி எக்ஸாம்ல அதுக்கு நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா இதையும் நீ பப்ளிக் எக்ஸாமா டார்கெட்டா நினைச்சு யூ ஹாவ் டு ஸ்கோர் 495+. பட் மேம் இவ்வளோ நாள் நான் ஒரு 450 எடுத்துட்டு இருந்தேன்னா 495+ எடுக்கிறது எனக்கு சாத்தியம். ஆனா நான் இவ்வளோ நாள் 300 தானே எடுத்துட்டு இருக்கேன், என்னால 495+ எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும். அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ற இந்த ஸ்டடி பிளானை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சூப்பர் ஸ்டார் அண்ட் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு கோலை வந்து செட் பண்ணணும். நான் ஒரு தடவை சொல்லிட்டேன், அதாவது இதை நான் 100 டைம்ஸ் நான் இந்த கோலை வந்து செட் பண்ண மாதிரி. இல்லைன்னா நம்ம விஜய் மாதிரி எடுத்துக்கோங்களேன், நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் நான் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கோலை செட் பண்ணணும். நான் 495+ எடுக்க போறேன் அப்படின்னா தட் இஸ் யுவர் லாங் டேர்ம் கோல். குவார்டர்லி எக்ஸாம் செப்டம்பர்ல வருது, அதுக்கான கோல். பட் ஆனா அதுக்காக நீங்க என்னென்ன பண்ணணும், யூ ஹாவ் டு செட் ஸ்மாலர் டார்கெட்ஸ், டெய்லி வின்ஸ். ஓகே, ஸோ ஸ்மாலர் டார்கெட் செட் பண்ணணும். அந்த டார்கெட்ஸ்மே நீ என்ன பண்ணணும், டெய்லியுமே வின் பண்ணணும். ஓகே, ஸோ டெய்லியுமே நீ டெய்லியும் வின் பண்ணிட்டு இருந்தாதான் உன்னால அந்த பெரிய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டெய்லி டார்கெட்ஸ்னா என்ன, கன்சிஸ்டன்டா டெய்லியும் 4 hours படிக்கணும். பசங்களா தட் இஸ் டிஃபிகல்ட், எல்லாருக்குமே கஷ்டம் தான், ஈவன் எனக்கும் கஷ்டம் தான். காலையில இவ்வளோ நாள் நான் 5 மணிக்கு எந்திரிக்கிற பழக்க பொண்ணு இல்லை அப்படின்னா இனிமேல் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஓகே, பட் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நீ கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு அது பழகிடும், பாடி அது டியூன் ஆயிடும். இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் என்னையே நீங்க எடுத்துக்கோங்க. நானுமே 5 o'clock அவ்வளோ எந்திரிக்க மாட்டேன். ஐ வில் வேக் அப் அட் 6 or 5:30. ஆனா 5 o'clock எழுந்திருக்கணும், ஏன்னா எனக்கு 5:30க்கு டிரைவிங் ஸ்கூல்ல கிளாஸ் இருக்கு. ஓகே, நான் கண்டிப்பா எழுந்தே ஆகணும். நான் ஐ கான்ட் ஸ்கிப் இட் பிகாஸ் நான் அதுக்கு 8,000 பே பண்ணிட்டேன். ஸோ அதனால 5 மணிக்கு ஏஞ்சி ஆகணும். ஸோ என்னதான் வந்து வழி இல்லை, நான் 5 மணிக்கு ஏஞ்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடம் பிடிச்ச ஒரு கோல் இருந்தாதான் உன்னால 5 மணிக்கு எந்திரிக்க முடியும். ஸோ அப்படி நான் ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் 2 நாள் லீவே போட்டுட்டேன் என்னால முடியலன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்படி விட்டுறக்கூடாது ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு அகைன் ஐ கேம் பேக் அண்ட் அதுக்கப்புறம் நான் கன்சிஸ்டன்டா போயிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 5 மணி எந்திரிக்கிறதுன்றது அவ்வளவு கஷ்டமா தெரியல. லிட்டரலா திஸ் இஸ் ஹானஸ்ட் ரிவ்யூ. ஓகே, ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பட் நவ் இட் இஸ் வெரி லிட்டில் ஈஸி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 21 days அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இவ்வளோ நாள் நீ டெய்லியும் கன்சிஸ்டன்டா படிக்கிற பொண்ணு இல்லை, டெய்லியும் ஹோம் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன்னா இனிமேல் கன்சிஸ்டன்டா யூ ஹேவ் டு அட்லீஸ்ட் ஸ்டடி ஃபார் 4 hours. ஓகே, ஸோ நான் வந்து நல்லா படிப்பேன் மேம், நான் எடுத்து காட்டுறேன் மேம், நான் சூப்பர் மார்க் எடுப்பேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வாயால வார்த்தைகள் விட்டுறது பத்தாது. நீ யாரெல்லாம் முன்னாடி உன்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னியோ அவங்களால நான் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது, யூ ஹேவ் டு ஷோ them. ஸோ ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than words. ஸோ இதை வந்து நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நீ டெய்லியும் வந்து மேம் எனக்கு இன்னைக்கு மோட்டிவேஷன் இருக்கு ஆனா நாளைக்கு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா மோட்டிவேஷன் எல்லாருக்குமே இருக்காது பசங்களா. டிசிப்ளின் தான் ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு இன்னைக்கு நல்ல மூடு இருக்கு படிக்கிறேன், ஆனா நாளைக்கு மூடு இருக்காது, ஏன்னா நாளைக்கு எனக்கு வேற மாதிரி ஏதாச்சும் திங்ஸ் நடக்கலாம். ஸோ மூடு இருக்காது. ஸோ நீ தான் டிசிப்ளினை பிரேக் பண்ணணும். ஓகே, ஸோ டிசிப்ளினை பிரேக் பண்ணாம இருக்கணும். ஸோ நான் என்ன மூடா இருந்தாலும் 6 மணிக்கு படிப்பேன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு ஸ்டிக். ஸோ உனக்கு மோட்டிவேஷன் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா நீ என்ன பண்ணலாம், நான் இந்த மாதிரி படிக்கல அப்படின்னா நீங்க எனக்கு இதை கட் பண்ணுங்க, போன் எனக்கு கொடுக்காதீங்க, நீ எக்ஸ்டர்னலா சொல்லு. இல்லனா நீ ஒரு போர்ட்ல வந்து எழுதி வை, இந்த டைம்ல நீ இது பண்ணணும். ஓகே, உன்னோட டார்கெட் இதுதான், இவங்கெல்லாம் உங்ககிட்ட இதெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் என்ன சொன்னாங்களோ எழுதி வை. ஸோ அது எக்ஸ்டர்னலா மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டெய்லியும் படிச்சாலுமே உனக்கு மார்க் ஒழுங்கா வர மாட்டேங்குது மேம், அப்புறம் ஏன் மேம் நான் படிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சாலுமே பசங்களா ஃபெயிலியர்ஸ் வில் ஹேப்பன். அண்ட் இன்னொன்னு சொல்றேன், சக்சஸ் வந்து உனக்கு வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா எல்லாருமே அந்த டெய்லி வின் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் 4 மணி நேரம் படிக்கும் போது நாளைக்கு வந்து அடுத்த நாள் வந்து 4 மணி நேரம் படிக்க முடியாதான். ஆனா அட்லீஸ்ட் 2 மணி நேரம் சும்மாச்சும் படிக்கணும். ஓகே, ஸோ டெய்லியும் உன்னால ஃபுல் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலனாலும் நீ அந்த டிசிப்ளினை பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ விழுந்தாலும் திரும்ப நம்ம எழுந்திருக்கணும், நம்ம ஷைன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் திங், கட் த நாய்ஸ். இது வரைக்கும் என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, ஃபோன், டிவி, ஸ்போர்ட்ஸ் எதா இருந்தாலும் கட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு படிக்கணும் நான். ஓகே, நான் நல்ல மார்க் எடுக்கணும். எதுக்கு நல்ல மார்க் எடுக்கணும், பேரண்ட்ஸை ப்ரௌடா ஃபீல் பண்ணதுக்கா, ஃபியூச்சர் செக்யூரா இருக்கிறதுக்கா, அதை கண்டுபிடிங்க. அண்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சும்மா கான்செப்டை மட்டும் படிச்சுட்டு எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியலனா வேஸ்ட். ஏன்னா பிரசன்டேஷனுக்கும் மார்க் உண்டு. ஸோ ஹார்ட் ஒர்க்கும் தேவை, ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். ஓகே, அண்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுங்க.
ஓகே சோ பார்க்கின்சன் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தனா 80% ஆஃப் தி क्वेश्चंस வந்து உனக்கு 20% ஆஃப் தி கான்செப்ட்ஸ்ல இருந்தா வரும். சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி அதுக்கான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் படிங்க. எதெல்லாம் ரொம்ப அதிகமா கேட்பாங்க அதெல்லாம் தேடி தேடி படிக்கணும். அண்ட் 2 minutes ரூல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே எனக்கு மூடு இல்ல அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் நான் படிக்கிறேனே, ஒரு 2 நிமிஷம் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காருங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சா இன்னும் நான் 2 நிமிஷம் படிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 minutes சொல்லிட்டு நீ படிச்சுட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீ படிக்க ஆரம்பிச்சிருவ. அண்ட் தென் ஈட் த ஃப்ராங். எப்பயுமே நீ படிக்க உட்காரப்ப கஷ்டமான சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உனக்கு அது டக்குன்னு முடிச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஈஸியானதை நீ டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியானதை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் நோ, அக்கார்டிங் டு சைக்காலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் கஷ்டமான விஷயத்தை தான் நீ வந்து முடிக்கணும். சரியா? அண்ட் பசங்களா, மேம் இன்னைக்கு எனக்கு கல்யாணம் இருந்துச்சு மேம், ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டேன் மேம், இன்னைக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் டே மேம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் வந்து எல்லாரும் சொல்லலாம். பட் எக்ஸ்கியூஸ் டோன்ட் வின் த கேம். யூ ஹேவ் த பவர். டைமோட கண்ட்ரோல் உன் கையில தான் இருக்கு. ஓகே சோ அதனால டெய்லியுமே கேலண்டர்ல மார்க் பண்ணிட்டே வாங்க. ஐயோ எனக்கு முடிக்கல. அது வந்து உனக்கு வந்து இன்டர்னலா ஒரு ஃபியர் வரணும். ஐயோ என்னால முடிக்க முடியலையே, அந்த ஃபியர் தான் உன்னை வந்து டிரைவ் பண்ணணும். சரியா? சோ சில நாள் வந்து உன்னாலுக்கு மூடு சரியா இல்லாம இருக்கலாம், மார்க் கம்மியா இருக்கலாம். பட் அந்த டவுன், அந்த டிப்ரெஷன், அந்த மைண்ட் செட்டை வச்சு நீ அந்த நாளை டிசைட் பண்ணவே கூடாது. ஓகே சோ அதனால டெய்லியுமே யூ ஹேவ் டு ஃபாலோ த டிசிப்ளின். சோ டைம் டேபிள் பாத்தீங்கன்னா என்னைக்கு நம்மளோட எக்ஸாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா September 15 தான் நம்மளோட எக்ஸாம் வருது. சோ எக்ஸாக்டா உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே சோ இப்போ ஆகஸ்ட் ஆல்ரெடி 10 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் எக்ஸாக்டா 1 மந்த் தான். இந்த 30 நாள்ல ஃபர்ஸ்ட் உனக்கு என்னென்ன போர்ஷன்ஸ், அது எதுல வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு நீ ப்ராப்பரா வந்து கண்டுபிடிங்க. ஓகே சோ இதான் நம்மளோட போர்ஷன்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சோ ஸ்ட்ராட்டஜி பார்த்தனா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மடிச்சா போதுமா? கிடையாது. சென்டம் எடுக்க முடியுமானா கிடையாது. இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தாண்டி நீ சில புக்கிங் क्वेश्चंसும் படிக்கணும். அண்ட் இங்கிலீஷ் தமிழ்ல மார்க்ஸ் வர மாட்டேங்குது எதனால? பிகாஸ் சம்டைம்ஸ் எனக்கு மைனர் எரர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்க. அண்ட் புக் இன்சைட் क्वेश्चंसும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே சோ பிஃபோர் எக்ஸாம் ப்ராப்பர் பிளான், மந்த்லி பிளான், வீக்லி பிளான், டெய்லி பிளான் போடுங்க. எக்ஸிகியூஷனை ட்ராக் பண்ணுங்க. டெய்லியும் நான் அதை முடிக்கிறேனான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுங்க. அண்ட் டிசிப்ளின் தான்டா முக்கியம். ஓகே அண்ட் எக்ஸாம் டைம்ல பேப்பர் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி பேப்பர் பிரசன்டேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. ஓகே இதை நீ பண்ணாவே போதும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த மந்த்ரா கான்சென்ட்ரேட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிராக்டிஸ், இந்த மந்த்ராவை நீ கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும். உன்னால குவார்டர்லி எக்ஸாம்ல சூப்பரா வந்து மார்க் எடுக்க முடியும். ஓகே சோ எல்லாருமே வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் அவன் வந்து டெய்லியும் கன்சிஸ்டன்டா படிக்கிறான். சோ அவன் நிறைய மார்க் எடுத்துருவான். உனக்கும் மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தனா, தே வில் பி கன்சிஸ்டன்ட். நீ வந்து சரி என்னால படிச்சிட முடியும் சொல்லிட்டு ஒரு லெத்தார்ஜிக்கா இருப்பேன். அந்த லெத்தார்ஜி வேணாம். சரியா? சோ அதனால எப்பயுமே வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ச்சே இவன் ஈஸியா மார்க் எடுத்துடுறான், அவனுக்கு லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லக்கு கிடையாது. டெய்லியும் அந்த பொண்ணோ பையனோ அந்த மார்க்குக்காக டெய்லியும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது யாரும் பார்க்க மாட்டாங்க. சோ நீங்க அந்த பொண்ணா, நீங்க அந்த பையனா வந்து இருங்க. சரியா? சோ பசங்களா, மேஜிக் ஹேப்பன்ஸ் ஒன்லி when you believe in yourself. ஓகே சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப். டோன்ட் கம்பேர் வித் எனிவன். நீ உன்னோட பாஸ்ட்ல தான் கம்பேர் பண்ணணும். ஆல்ரெடி மிஸ்டேக் நோட் புக் பத்திலாம் நான் சொல்லிட்டேன். அதனால ஒரு குட்டி ஸ்டோரியோட என் பண்றேன். ஸோ சாரா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு நல்ல மார்க் எடுத்துருவா. எல்லாரும் அவ லக்குனால மார்க் எடுத்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. அவ ஒவ்வொரு மிஸ்டேக்ல இருந்தும் லெசன் எடுத்து அதை லேர்ன் பண்ணி மார்க் எடுத்தா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் நம்மளோட கிளாஸ்ல தெரி பேட்ச்ல இருந்து ஜாயின் பண்ணுங்க. டெய்லியும் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. டெய்லியும் ரிவைஸ் பண்ணுங்க. காலையில எழுந்து ரிவைஸ் பண்ணுங்க. உங்களையே நீங்க செல்ஃப் லேர்ன் பண்ணுங்க. அண்ட் நிறைய டெஸ்ட் எழுதுங்க. இப்படி எடுத்தீங்க, இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ நீங்களும் குவார்டர்லி எக்ஸாம்ல மேஜிக் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஐ வாண்ட் டு see the magic in my quarterly exam மேம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் திஸ் இஸ் யோர் டே. நீங்க இன்னையில இருந்து உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா.